நம்ம வீடு நமக்கு சுமையா இல்லை சந்தோஷமா? சுமையா ஆக்கிக்கிறதும் நம்ம கையில தான் இருக்குது, சந்தோஷமாக மாற்றுறதும் நம்ம கையில் தான் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து சுமையாக ஆக்கிக்க போகிறீங்களா, சந்தோஷமாக மாற்றிக்க போகிறீங்களான்னு பாருங்கள். எதுக்குடா இந்த மாதிரி எடுத்தோன்னே இந்த மாதிரி பேசுகிறேன்னு நினைக்காதீங்க. நிறைய பெண்கள் பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் சும்மா தானே இருக்கோம்னு சொல்லி அதை செய்ய இதை செய்யன்னு ஏதாவது ஒரு வேலை செஞ்சுட்டே இருப்பாங்க. அவங்களுக்காக ஒரு ஃப்ரீ டைமை ஒதுக்கி அவங்களுக்காக அவங்க அவங்க கேர் எடுத்துக்க மாட்டாங்க. என்ன பண்ணுவாங்கன்னா, நான் இந்த வேலையை முடிச்சிடலாம், அந்த வேலையை முடிச்சிடலாம், பிள்ளைங்க ஸ்கூல் விட்டு வருவாங்க, பிள்ளைங்களுக்கு ஏதாவது செஞ்சு வைக்கலாம், எல்லாமே சரிதான், எல்லாமே நம்ம செய்யணும் தான். பட் நம்மளும் கொஞ்சம் ரிலாக்ஸாக ஒரு 1/2 ஹவர்னாச்சும் ஒரு டிவி பார்த்துட்டு நல்லா மார்னிங் வந்து பிரேக்ஃபாஸ்ட் எடுத்துகிட்டு ஒரு காஃபி போட்டுட்டு ஒரு 1/2 ஹவர் போல் டிவி பாருங்கள். உங்களுக்கு எந்த பாட்டு பிடிக்குமா பாட்டு கேளுங்க, இல்லை நியூஸ் பார்ப்பீங்களா நியூஸ் பாருங்கள், இல்லை நல்ல சீரியல் பிடிக்குமா சீரியல் பாருங்கள். பட் சீரியலுக்கே அடிக்ட் ஆகக்கூடாது. என்கிட்ட பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி வந்து நான் வந்து சீரியல் பார்க்க மாட்டேன். பட் பாட்டை போட்டுட்டு நல்லா கேட்டுட்டு ரிலாக்ஸாக உட்காந்துட்டு ஒரு கப் காஃபி குடிச்சிட்டு அடுத்த வேலையை பார்க்க போவேன். ஸோ அந்த மாதிரி பண்ணுங்கள். வேலை கிடக்கு, துணி துவைக்கணும், பாத்திரம் விளக்கணும், உடனே கிச்சனை க்ளீன் பண்ணணும். கிச்சன்லாம் க்ளீன் பண்ணுறதெல்லாம் யார் பண்ண போகிறோம்? நம்ம தான் பண்ண போகிறோம். நமக்காக இன்னொருத்தவங்க வந்து பண்ண போகிறது கிடையாது. அதையும் சுமையாக்கிக்கணும். நம்ம அதை வந்து ஃப்ரீயாக நம்ம மைண்ட் ரிலாக்ஸாக போய் வேலை செஞ்சு பாருங்களேன். உங்களுக்கே வந்து நல்லா இன்னும் கொஞ்சம் நல்லா வேலை செய்வீங்க. நல்லா வந்து கடன்னு வேலை செய்வீங்க. நீங்கள் வந்து ஒரு ஸ்ட்ரெஸ்ஸாக அப்போ இதை முடிச்சுட்டு போய் அதை பார்க்கணும், அதை முடிச்சுட்டு போய் இதை பார்க்கணும்னு சொல்லி நினச்சிக்கிட்டே வேலை செஞ்சிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஸ்ட்ரெஸ் தான் அதிகமாகுமே தவிர வேறு எதுவுமே கிடைக்க போகிறதில்ல. நமக்கு வந்து நல்ல மனசுலையும் மண்டையிலையும் நல்லா திணிச்சு விட்டாங்க. வீட்டில் இவங்க சும்மா தானே இருக்காங்க. அந்த சும்மா தான் இருக்காங்கன்ற வார்த்தைகளை கேட்டே நமக்குள்ளே என்ன ஆகிப்போச்சுன்னா, நம்ம சும்மா தான் இருக்கோமோ அப்படின்ற ஒரு எண்ணம் வந்து வளர ஆரம்பிச்சிருச்சு. அது சொல்லும் போது அவங்களுக்கு எப்படி இருக்குன்னு தெரியாது. அது வந்து அவங்க கேட்டு நமக்கு வந்து நம்மளே சும்மா தான் இருக்கோம் வீட்டில், நம்ம என்ன பண்ணுறோம். ஆனால் நம்ம இல்லைன்னா வீடு இல்லைங்க. நம்ம பார்த்து ஒவ்வொன்றும் செஞ்சு கொடுக்குறதுனால தான் எல்லாருமே நல்லா இருப்பாங்க. பிள்ளைங்களும் சரி, கணவரும் சரி. நம்ம முதல்ல என்ன செய்யணும்னா, நம்ம சும்மா தான் இருக்கோன்ற எண்ணத்தை நம்ம மாற்றணும். நம்ம இல்லைன்னா குடும்பமே கிடையாது. ஆண்கள் வந்து சம்பாதிக்கிறாங்க, ஆனால் குடும்பத்தை வந்து நம்ம நிர்வகிக்கிறது நம்ம பெண்கள் நம்ம தான். ஸோ அது வந்து சும்மா இருக்காதா? நீங்களே யோசிச்சு பாருங்கள். நம்ம காலையில் எழுந்திரிச்சு A to Z காலையிலேருந்து நைட்டு 10 மணி வரைக்கும் எல்லா வேலையும் செஞ்சு வைக்கிறதுனால தான் குடும்பமாக இருக்குது. கோலம் போடுறதுலேருந்து காலையில் எழுந்திரிச்சோன்னா கோலம் போடுறதுலேருந்து, வாசல் தெளித்து கோலம் போடுறதுலேருந்து நைட்டு வந்து கேட்டை பூட்டிட்டு தூங்குற வரைக்கும் எல்லாமே பெண்கள் கையில் தான் இருக்குது. ஸோ நம்மள்ட்ட இருக்க ஒரு பொறுப்பு பார்த்திங்கன்னா, ஒரு ஜென்ஸ்கிட்ட ஒரு வேலை சொல்லி பாருங்கள், லேடிஸ்கிட்ட ஒரு வேலை சொல்லி பாருங்கள். ஜென்ஸ் செய்கிறதுக்கும் லேடிஸ் செய்கிறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கும். ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, நான் வந்து குறை சொல்லலை, நான் சொல்கிறேன், நார்மலாக சொல்கிறேன். அவங்களுக்கு வந்து அந்த நம்மக்கிட்ட இருக்கிற பொறுப்பில் வந்து 10% கம்மியாக தான் இருக்குன்னு சொல்லுவேன் நான். பாருங்களேன், இப்போ நமக்கு ஒரு லைட்டாக உடம்பு சரியில்லைன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ நம்மளால் ஃபீவரோ இல்லை தலைவலியோ ஏதோ ஒன்று நம்ம வந்து படுத்துக்கிறோம். ஸோ அப்போ ஹஸ்பண்ட்டை சொல்கிறோம், என்னால் முடியல, நீங்கள் என்னை கொஞ்சம் குக் பண்ணி தரீங்களான்னு சொல்லுவோம். அவங்களும் பெரிய மனசாக போய் குக் பண்ணி தருவாங்க. ஏதோ அவங்களுக்கு தெரிஞ்சது குக் பண்ணி தருவாங்க. சரின்ட்டு அவங்க குக் பண்ணிவிட்டு எந்திரி சாப்பிடுமா அப்படின்லாம் சொல்லுவாங்க. அதெல்லாம் ஓகே தான். பட் குக் பண்ணி எல்லாம் முடிச்சுட்டு நம்மளும் கொஞ்சம் சாப்பிட்டுட்டு ரெஸ்ட் எடுத்துகிட்டு போய் அந்த கிச்சனை பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன், மயக்கம் போட்டு விழுந்துருவோம். அந்த அளவுக்கு கிச்சன் ஆக்கி வச்சுருப்பாங்க. எல்லாம் இறஞ்சி கிடக்கும். பார்த்திங்கன்னா வெங்காயம் உரிச்சது, அதை உரித்தேன், இதை உரித்தேன், சமைக்கிறதுக்கு காயை உரிச்சேன்னு சொல்லி கிச்சன் ஃபுல்லாக அப்படியே கெடுத்து வச்சுருப்பாங்க. கேஸ் ஸ்டவ் மேலே பார்த்திங்கன்னா குழம்பு கொட்டி கிடக்கும், இங்கே பால் சேர்ந்து கிடக்கும், அங்கே சிங்கில் பார்த்திங்கன்னா பாத்திரம் இறச்சி கிடக்கும். அதே மாதிரி கவுண்டர் டாப் ஃபுல்லாக வெங்காயம் உரிச்சிருக்கேன், பூண்டு உரிச்சிருக்கேன், ஃபுல்லாக அந்த குப்பையாக தான் கிடக்கும். இதே வந்து நம்ம செய்கிறதுக்கும் அவங்க செய்கிறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. இதான் அவங்க பண்ணுவாங்க. ஸோ ஆனால் நம்ம என்ன பண்ணுவோம், ஒன்று குக் பண்ணுறோமா, கட் பண்ணுறோமா, அந்த கட் பண்ண அந்த வேஸ்ட்டை உடனே கொண்டு டஸ்ட்பினில் சேர்ப்போம். ஜென்ஸ் வந்து அப்படி கிடையாது. அதாவது அங்கங்கே போட்டு வச்சுருவாங்க. கேட்டால் நமக்கு ஏதோ நம்ம என்ன நினைப்போம், சரி அதனாச்சும் செஞ்சு கொடுத்தாரே அப்படின்னு நம்ம பெரிய மனசாக பண்ணி விட்ருவோம். இதே நம்ம ஒரு 2 நாளைக்கு முடியலன்னு சொல்லி கிச்சன் அப்படியே போட்டு வைங்களேன். ஆனால் அவங்க வந்து திட்டுவாங்க, என்ன நீ கிச்சனை இப்படி போட்டு வச்சுருக்க அப்படின்ட்டு. ஏன்னா வீடு அழகாக, அவங்க வேலைக்கு போயிட்டு வர ஆம்பளைங்களுக்கு எப்போவுமே வீடு நீட்டாக இருந்தால் தான் ஒரு சந்தோஷமாக இருக்கும். வீட்டுக்குள்ளே வரும்போது நமக்காக முடியல அப்படின்னு சொல்லிட்டு நம்மளும் அப்படி விட போகிறவங்க கிடையாது. நம்மளும் க்ளீனாக நீட்டாக தான் வைப்போம். பட் ஏதோ ஒரு முடியாத நாட்கள் அவங்க என்ன கேட்பாங்க, என்ன நீ இப்படி கிச்சனை போட்டு வச்சுருக்கேன்னு கேட்பாங்க. ஸோ அதனால் இதே அவங்க செஞ்சால் அது வந்து கரெக்டாக, நம்ம செஞ்சால் தப்பு இல்லையா? அதனால தான் நான் என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் வந்து ஸ்ட்ரெஸ் ஆகாதீங்க, மெதுவாக செய்யுங்க. யாரும் வந்து நம்மளை எதுவும் பண்ண போகிறதில்ல. நம்ம வீடு நம்ம பார்த்து எப்போ வேணாலும் வேலை செஞ்சுக்கலாம். பட் வந்து நம்ம சின்னதாக என்ன பண்ணிக்கணும்னா, நம்ம சமைக்கிறோமா உடனே அந்த இடத்த க்ளீன் பண்ணிவிடுங்க. அதே மாதிரி கையோட விளக்கிக்கிட்டே சமைச்சிடுங்க. பாத்திரம் சேருதா டக்குன்னு விளக்கிக்கிட்டே சமைச்சிடுங்க. அதே மாதிரி பால்லாம் சும்மா பொங்க விடாமல் பக்கத்துலேயே நின்று பார்த்துக்கோங்க. ஏன்னா பால் பொங்கி அது வந்து நமக்கு இன்னும் எக்ஸ்ட்ரா வேலையை தான் கொண்டு வந்து கொடுக்கும். நமக்கு அதை க்ளீன் பண்ணணும், கீழே கேஸ் ஸ்டவ் கீழே க்ளீன் பண்ணணும், அது
ஃபுல்லாக தொடச்சி எடுக்கணும். ஸோ இந்த வேலையெல்லாம் நம்ம எக்ஸ்ட்ரா ஆக்கிக்காமல் அதுக்கு ஒரு 2 நிமிஷம் கூட நின்றுட்டு இருந்தால் பால் பொங்காது இல்லையா? ஸோ அந்த மாதிரிலாம் செஞ்சுக்கோங்க. உங்களுக்கு ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக இருக்கும். அதே மாதிரி பெரிய பெரிய வேலைகள்னா இந்த துணி துவைக்கிறது, வீடு துடைக்கிறதுலாம் இருந்துச்சுன்னா அது பாட்டுக்கு இருக்கட்டும். சரிங்களா? 10 மணிக்கு செய்கிறது 12 மணிக்கு செஞ்சால் தப்பு ஒன்றும் கிடையாது. மெதுவாக எழுந்திரிச்சு நம்ம செய்யலாம். நீங்கள் முதல்ல ரிலாக்ஸ் ஆகிக்கோங்க. நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ ரிலாக்ஸாக இருக்கோமோ அவ்வளோக்கு எவ்வளோ குடும்பம் ஹெல்த்தியாக இருக்கும். ஸோ நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்கோமோ அந்த அளவுக்கு வீடும் அழகாக இருக்கும். பெண்கள் சந்தோஷமாக இருந்தாலே வீடு அழகாக இருக்கும் உண்மையாலுமே. அதனால நீங்க என்ன பண்றீங்கன்னா, உங்களுக்குன்னு ஒரு 1 ஹவரோ, 2 ஹவரோ டைம ஒதுக்கிக்கோங்க. அந்த டயத்துல ஹேர் கேர் பண்ணிக்கோங்க, ஃபேஸ் கேர் பண்ணிக்கோங்க. அது போக உங்களுக்கு என்னென்ன பண்ணணும்னு தோணுதோ சந்தோஷமா பண்ணுங்க. சந்தோஷமா இருங்க. டிவிய பாருங்க, சாங்ஸ் கேளுங்க, நியூஸ் பாருங்க. ஸோ இந்த மாதிரி வேலைகள் உங்களுக்கு பிடிச்சது எதுவோ அது பண்ணுங்க. உங்களுக்குன்னு ஒரு 1 ஹவரோ, 2 ஹவரோ ஒதுக்கிக்கோங்க. கண்டிப்பா நீங்க வந்து இது பண்ணி பாருங்க. நமக்கு ஸ்ட்ரெஸ்ஸே வராது. ஸ்ட்ரெஸ் வந்தா என்ன ஆகும்? நமக்கு நோய் வரும். ஸோ அந்த நோயும் வராம, ஸ்ட்ரெஸ்ஸும் இல்லாம இருக்குன்னா, உங்களுக்கு பிடிச்ச முதல்ல உங்களுக்கான ப்ரிஃபரன்ஸை கொடுங்க. அடுத்தது நம்ம வீட்டை பார்ப்போம். வீடு வந்து எங்கேயும் ஓடி போகிறதில்ல. நம்ம தான் நம்ம வீட்டு வேலைகளை செய்ய போகிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா ஃபுல்லாக பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதை விட அதிகமாக பிடிச்சிருந்தா லைக் ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக நீங்கள் ஒரு லைக் பண்ணுவீங்க நம்புகிறேன். உங்கள் லைக் தான் எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.